இப்போ தங்க சாலையில் வந்து அப்போ அந்த நாணயங்கள் அச்சிடுவாங்களாம், அதனால அதுக்கு தங்க சாலைன்னு பேர். ஆசியாவிலே பெரிய நீளமான தெருவு தொடர் அது. இங்கே மின்ட்டில் இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரைக்கும் இருக்கும். ஆசியாவிலேயே நீளமான தெருவும்பாங்க அந்த தங்க சாலையை. கிண்டி அது வந்து எருமை இருந்த ஊருங்களாம் கீழே, அதுக்கு தமிழில். அதை வந்து வெள்ளக்காரன் பேர சொல்ல தெரியாமல் இப்போ எப்படி கேப் காம்பரி டூட்டுக்குறிங்கிற மாதிரி கண்டிங்கிற இந்த இடத்த வந்து கிண்டின்னு ஆக்கிவிட்டான். அது பழைய சங்க இலக்கியங்களெல்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. கண்டினா எருமை மாடு இருக்கிற இடம். பக்கத்தில் கொடுங்கியூர்னு ஒன்று இருக்குது. நான் ரொம்ப நாளாக யோசிச்சு பார்க்குறேன், கொடுங்கியூருக்கு என்னடா பேரும் பல பேர்கிட்ட கேட்டல ஒன்றும் தெரியல. அப்போ கொடுன்னா நீளமான அர்த்தம், நீளமாக கை கொடுங்கையூர். இப்போ அங்கே யாரோ ஒருத்தன் நீளமான கை உள்ளவ இருந்திருக்கான். பக்கத்தில் பார்த்தா இது ஒன்று இருக்குது, சின்னாண்டி மடம்னு. ஆண்டினா அந்த இவங்க சாமியார் இருக்க துறவிகள். அப்போ ஒரு பெரிய ஆண்டி வந்து இருந்திருக்காரு, பக்கத்தில் ஒரு சின்னாண்டி இருந்திருப்பார் போலுக்கு. அதெல்லாம் அதுக்கு சின்னாண்டி மடம்னு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூரில் அதே மாதிரி ஏகாங்கிபுரம்னு ஒன்று இருக்குது. ஏகாங்கினா முனிவர் இருக்கிற இடம் பேர் அந்த ஏகாங்கி. அதனால ஏகாங்கிபுரம்னு ஒன்று. அந்த பெரம்பூர் மேம்பாலம் பக்கத்தில் போனீங்கன்னா எதிர ஒரு இது இருக்கும் ஊர், அந்த ஊர் பேர் ஏகாங்கிபுரம் இருக்குது. அந்த எண்டில் போனீங்கன்னா ராகவேந்திர கோயில் கூட ஒன்று இருக்குது, இப்போ சமீபமாக வளர்ந்துருக்கு. இது மாதிரி நிறைய சென்னையில் இருக்குப்பா. சின்னத்தரிப்பேட்டை, சிந்தாதிப்பேட்டைன்னு இருக்குது. அது வந்து அந்த அவர் பிட்டி தியாகராயர் வந்து நம்ம அது பேர் என்ன வண்ணாரப்பேட்டைன்னு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிட்டி தயாரிக்கிற பெரிய தறியெல்லாம் போட்டு அதுக்கு இந்த வண்ணம் தயாரிப்பாங்களாம். அதனால அதுக்கு வண்ணம் தயாரிக்கிற ஊர் அது. வண்ணாத்தர இது பண்ண சொல்லதுக்கு பதிலாக கடைசியில் அது இப்போ நம்ம சலவை தொழிலாளி இருக்கு பண்ண, அப்படி சலவை தொழிலாளிக்கு அங்கே ஏதோ ஆறோ குளமோ ஒன்றும் இல்லை பக்கத்தில் துணி துவைக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ. வண்ணம் தயாரிக்கிற இடத்த அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியில் வண்ணம் இது பேர் இது பதிலாக அதை வாஸ்கரன்பட்டு. இப்போ இங்கிலீஷ்காரன் வந்து வாஸ்கரன்பட்டுன்னு ஆக்கிவிட்டாங்க. இப்போ மெட்ரோ ரயில் ஸ்டேஷனே வாஸ்கரன்பட்டு தான் இருக்குது. இவரோட பிராஞ்சி சின்னதாக அங்கே சிந்தாரிப்பேட்டையில் வந்து தறி நெய்யை கொடுத்துருப்பாராம். அவர் பெரிய அந்த காலத்தில் இங்கே இருக்குஞ்சேரி வரைக்கும் கூட அவருக்கு இடம் இருந்துன்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன தறிப்பேட்டைன்னா அங்கே சின்ன தறி போட்டு செஞ்சுருக்காங்க, அதனால அதுக்கு சிந்தாரிப்பேட்டைன்னு சொல்கிறாங்க. கோடம்னா அது கோடான ஏதோ குதிரைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், குதிரை மேய்ஞ்ச இடமா குதிரை கொட்டா இருந்ததுன்னு தெரியல, அதனால கோடம்பாக்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது சரியான ஆய்வு பண்ணி பார்க்கணும். இந்த ஒற்றை வாடகை தெருவுன்னு சொல்கிறாங்களே, வால்டாக்ஸ் ரோடுன்னு, அது ஒற்றை வாடகை தெருன்னா ஒரு பக்கம் சோறு இருக்குமா, அந்த பக்கம் அந்நியர்கள் உள்ள வரவிடாமல் அந்த அதுக்கு பக்கிங்காங்கால் இது இருக்குல்ல, அதில் ஒரு பக்கமாக நீளம் அங்கே வரைக்கும் சோறு இருந்துருக்குது. அவரே இடத்துல நம்ம திப்பு சுல்தான் படையெடுத்து வரும்போது உடைச்சிட்டதா சொல்கிறாங்க. மீதி கொஞ்சம் இருந்ததையும் வெள்ளைக்காரங்க வந்து உடைச்சதா சொல்கிறாங்க. அதுவும் ஒற்றை வாடகை தெருவுக்கு போல அது. அந்த அவர் பிராட்வேன்னு ஒருத்தர் இருந்தாராம், அவர் வெள்ளைக்காரர், அவர் பேரில் அந்த ரோடு வந்துருக்கு. ஆமாம், நான் என்ன நினச்சேன், ரொம்ப நாளாக அகலமான ரோடு போலுக்கு நினச்சிது. அவர் பிராட்வேன்னு ஒருத்தர் ஆங்கிலேயர் இருந்திருக்காரு, அதனால அதுக்கு பிராட்வேன்னு அந்த தெருவை சொல்கிறாங்க.